10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் என்னால் ஆன்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவே முடியல, டைம் பத்தவே மாட்டுது, டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் கொஷின் வைஸாக நம்ம எந்தெந்த கொஷினுக்கு எவ்வளோ டைம் அலாட் பண்ணி எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு நான் சிம்பிளாக கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சில ப்ரோ டிப்ஸும் கொடுத்துருக்கேன். எதை பற்றி அப்படின்னா கொஷின் செலெக்ஷன், எந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம சூஸ் பண்ணணும், ஓகேவா, சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் எந்தெந்த கொஷின் எடுத்து எழுதுனா நமக்கு வந்து ஈஸியாக மார்க்ஸ் கம்மியாக எழுதி நிறையா மார்க்ஸ் வாங்கலாம் அப்படின்றதுனா இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போது நம்ம கொஷின் பேப்பர் எப்போ தருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு 10 o'clock நமக்கு கொஷின் பேப்பர் தருவாங்க, சரிங்களா. ஸோ அந்த 10 to 10:10 நமக்கு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பருக்கான ரீடிங் டைம். இப்போ இந்த கொஷின் பேப்பர் ரீடிங் டைமில் நம்ம என்ன பண்ணணும், கொஷின் பேப்பரை வாங்கினோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு இதிலே கொடுத்துருப்பாங்க. அதாவது செக் த கொஷின் பேப்பர் ஃபார் ஃபேர்னஸ் ஆஃப் பிரிண்டிங் எரர் எதாவது இருக்குதா இதெல்லாம் செக் பண்ண சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்கிறதுக்கு 99% சான்சஸ் இல்லை, சரிங்களா. மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும். அண்டு இதில் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணக்குள்ள ப்ளூ ஆர் பிளாக் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், சரிங்களா. அண்டர்லைன் பண்ணுறதுக்கு நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணலாம், ட்ராயிங்ஸ்க்கு பென்சில் யூஸ் பண்ணலாம், வேறு எந்த கலர் பென்சில்ஸுமே கலர் பென் ஆர் கலர் பென்சில்ஸ் அலவுடு கிடையாது, சரிங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும், கொஷின் பேப்பர் வாங்கினோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கொஷின் பேப்பரை அந்த 10 minutesல கோத்ரூ பண்ணுங்கள். கோத்ரூ பண்ணக்குள்ளே நம்ம என்னென்ன கொஷின்ஸ்னால் மெயினாக பார்க்கணும் அப்படின்னா, நம்ம எந்தெந்த கொஷின்ஸ் நம்ம எழுத போகிறோம் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கணும், ஓகேவா. அதுக்கு பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நமக்கு பேராகிராஃபில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எந்தெந்த பேராகிராஃப் நம்ம எழுத போகிறோம் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. எந்தெந்த யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் எது நமக்கு தெரியும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதே போல் நெக்ஸ்ட்டு செக்ஷன் 4 இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ்னால் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு ரஃப்பான ஒரு ஐடியா நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும், சரிங்களா. இந்த ஃபஸ்ட்டு 10 minutesல நம்ம என்னென்ன கொஷின் அட்டன் பண்ண போகிறோம், நமக்கு எது எதுனா தெரிஞ்சது இருக்குது அப்படின்றத கொஷின் பேப்பரை ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு நமக்கு 10:10க்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, ஓகேவா. 10:10க்கு பார்த்தீங்கன்னா 10:10 to 10:15 இந்த டைமில் ஆன்சர் ஸ்கிரிப்ட் நமக்கு கொடுத்து செக் பண்ண சொல்லுவாங்க. ஆன்சர் ஸ்கிரிப்டில் எல்லா பேஜஸும் கரெக்டாக இருக்குதா, எந்த பேஜும் மிஸ் ஆகாமல் இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. டாப் ஷீட்டில் உங்கள் பேர் தான் இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கோங்க, உங்கள் டீட்டெயில்ஸ் தான் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட், அது மட்டும் நம்ம செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது 10:15க்கு. 1 marksக்கு நம்ம எவ்வளோ டைம் எடுத்துக்கலாம், 14 1 marks இருக்குது இல்லையா. அப்போ அந்த 14 1 marksஸை நீங்கள் எப்போ கவர் பண்ணணும், 1 marksஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன டைமிங் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, 10:15க்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 10:30க்குள்ளே முடிக்க பாருங்கள், சரிங்களா. 15 minutes நீங்கள் 1 markக்கு எடுத்துக்கலாம், ஓகே. ஸோ டோட்டலாக 1 marksஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 minutes, ஓகே. இதில் எந்த தப்பும் பண்ணாதீங்க, கரெக்டாக எழுதுங்க. அந்த மாதிரி 1 mark எழுதக்குள்ள முக்கியமான டிப் என்ன அப்படின்னா, ஆப்ஷன்ஸையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும், சரிங்களா. மார்ஜினுக்கு வெளில கொஷின் நம்பர் கரெக்டாக போடணும், மார்ஜினுக்குள்ளே ஆப்ஷனை மென்ஷன் பண்ணி ஆன்சரை எழுதணும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்ட் 2, அதாவது செக்ஷன் 1 2 marks வருவோம். ப்ரோஸ் 2 marks. இந்த ப்ரோஸ் 2 marksல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது எந்த 3 கொஷின்றதை கரெக்டாக தெளிவாக சூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. எந்த அடித்தல் திருத்தலும் இல்லாமல் கரெக்டாக எழுதணும், அப்போ தான் பேப்பர் ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு எந்த 3 கொஷின், இப்போ இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நான் இந்த கொஷின் இது 3 கொஷின் நான் எழுதுறேன் அப்படின்னா 15 16 and 18 எழுதுறேன் அப்படின்னா அதை நீட்டாக ஒரு கொஷினாக எழுதுங்க. இதுக்கான டைம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10:30 to 10:40, சரிங்களா. ஒரு 10 minutesல நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பார்க்கணும், சரிங்களா. இப்போ இந்த செக்ஷனுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 10 minutes உங்களுக்கு டைம் நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 இதில் நமக்கு போய்ட்ரிலேருந்து அப்ரிசியேஷன் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. இப்போ போய்ட்ரி அப்ரிசியேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19 20 21 22 இதில் எந்த 3 பேர் நம்ம எழுத போகிறோம் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கணும், சரிங்களா. ஒரு 3 செட் நம்ம எழுதணும், சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அலாட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 10 minutes, ஓகேவா. ஸோ 10:40 to 10:50, ஓகேவா. 10 minutesல இதையுமே நீங்கள் எழுத ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா. இதை 10 minutesல கவர் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு கிராமர் பார்ட் செக்ஷன் 3 கிராமர் பார்ட்டை பொறுத்த வரைக்கும்
நீங்கள் இதில் வந்து எந்த 3 எழுத போகிறீங்க அப்படின்றத தெளிவாக டிசைட் பண்ணிக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆகாமல் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னா எப்பயுமே என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறது தான், கண்டிப்பாக வந்து ஆக்டிவ் பேசிவ் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். பங்க்சுவேட்டும் ஒன்று ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ 2 கொஷின் இதிலே முடிஞ்சிடும். 3வது என்னோட சஜஷன் ரீஅரேஞ்ச். ஏன்னா ரீஅரேஞ்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிப்பீட்டடாக சில கொஷின்ஸ் இருக்குது, அதுதான் கேட்குறாங்க. ஓகேவா? அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். உங்கள் டீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச் தெரியும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் போகலாம். லாஸ்ட் ஆப்ஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் த சென்டென்ஸ் இன்டூ சிம்பிள் சென்டென்ஸ் ஒரு காம்பவுண்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ். இந்த கன்வர்ஷன் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் கன்வர்ஷன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது லாஸ்ட் ஆப்ஷன் தான், சரிங்களா? அப்போ எனி 3 இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கிராமர் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பிக்கு நீங்கள் யோசித்து திங்க் பண்ணி எழுதுறதுக்கு நாம் வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? அப்போ 11:50 to 11:05 ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம இந்த கொஷினுக்கு இந்த செக்ஷன் எழுதுறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரோட் மேப் இருக்குது. ரோட் மேப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொஷின் நம்பர் 28 நம்ம வந்து கரெக்டாக ஸ்டடி பண்ணி இதில் ரோட் மேப்பில் முக்கியமாக என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் என்ன மிஸ்டேக் பண்ணாங்க, ரைட்டு லெஃப்ட்டை வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் தெளிவாக எழுதுங்க, சரிங்களா? ரைட்டு போட வேண்டியதில் ரைட் போடுங்க, டேர்ன் ரைட்னா டேர்ன் ரைட், டேர்ன் ரைட் போட வேண்டியதில் டேர்ன் லெஃப்ட் போடக்கூடாது, சரிங்களா? அது கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 11:05 11:10 வரைக்கும் இதுக்கு எடுத்துக்கலாம், சரிங்களா? 11:05 to 11:10. ஓகே, 5 மினிட்ஸ் தான் வந்து ரோட் மேப்புக்கு நம்ம எடுத்துக்கணும், அதுக்கு மேலே டைம் எடுத்துக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் பார்ட் 3 செக்ஷன் 1 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே டிசைட் பண்ணிகிட்ருப்போம். நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் கொஷின் பேப்பர் வாங்கின உடனே எந்த பேராகிராஃப் நம்ம எழுத போகிறோம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம தெளிவாக எழுதணும், சரியா? இப்போ இதில் வந்து சப்ஹெட்டிங் போட்டு எழுதலாமா அப்படின்னா இட்ஸ் அப் டு யூ. ஆனால் சப்ஹெட்டிங்னா போட்டு எழுதுனா தான் மார்க் கொடுப்பாங்க அப்படின்னா கிடையாது, சரிங்களா? நீங்கள் வந்து பேராகிராஃபை ஒரு 1.5 பேஜஸ் நீங்கள் எழுதுனீங்கன்னா வெல் அண்ட் குட். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேராகிராஃப் எழுதுறதுக்கு நம்ம டைம் வந்து 20 மினிட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? 11:10 to 11:30 20 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் பர் பேராகிராஃப். ஓகே, 20 மினிட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 2 இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போயம்லேருந்து 5 மார்க்ஸு. இதில் நீங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஷின் நம்பர் 35 கண்டிப்பாக அட்டன் பண்ணிடணும், சரிங்களா? அடுத்தது ஒரு பேராகிராஃப் எழுதலாம், இல்லை பேராஃப்ரேஸ் எழுதலாம், இட்ஸ் அப் டு யூ. அது ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் வந்து அந்த பேராகிராஃப் இல்லை பேராஃப்ரேஸ் எழுதுறீங்கன்னா அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த கொஷின் நம்பர் 35க்கு ஒரு 5 மினிட்ஸ். அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் நம்ம மேக்ஸிமம் எடுத்துக்கலாம். அப்போது 11:30 to 11:45. ஓகே, 15 மினிட்ஸ் வந்து இந்த கொஷினுக்கு அலாட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு செக்ஷன் 3 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 37, 38 என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் அட்வைஸ் பண்ணுறது தான், உங்களுக்கும் இதான் சொல்கிறேன், தயவு செஞ்சு 37 ட்ரை பண்ணாதீங்க, சரிங்களா? ஏன்னா ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஒரு ஆன்சர் நீங்கள் தப்பாகிட்டா கூட 2 உங்களுக்கு தப்பாக போயிடும், சரிங்களா? அதனால் கொஷின் நம்பர் 38 ஈஸியாக இருக்குது, அப்புறம் ஏன் 37 போகிறீங்க? 38 செலக்ட் பண்ணுங்கள், இது என்னோட ஒரு அட்வைஸ். ஓகே, பட் இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் வித் கொஷின் நம்பர் 37 எனக்கு ஷியோராக தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை ஆன்சர் பண்ணலாம், நோ இஷ்யூஸ். ஓகே, இப்போ 38 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம எவ்வளோ டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் நம்ம யோசிச்சு எழுதுறதுக்காக எடுத்துக்கலாம், ஓகேவா? நான் எக்ஸஸாக தான் இதில் டைம் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ 11:45 to 12. ஓகே, 15 மினிட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை 10 மினிட்ஸில் கூட கம்ப்ளீட் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டிஃபிகல்ட்டி லெவல் ஆஃப் த கொஷின். உங்களுக்கு டேரக்ட் ஆன்சர்ஸாக இருக்குது அப்படின்னா 10 மினிட்ஸில் கூட முடிச்சிடலாம், இல்லை கொஞ்சம் திங்க் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 15 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 4 நமக்கு மார்க்கை பூஸ்ட் பண்ணி தரக்கூடிய பார்ட்டே இதுதான், சரிங்களா? அப்போது இதில் 39 to 44 கொஷின்ஸில் நம்ம கிளவராக சூஸ் பண்ணணும். 39 அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி இருந்தாலும் சூஸ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 41 என்னை பொறுத்த வரைக்கும் நோட்டீஸ் இல்லை ரிப்போர்ட் தான் இதில் வரும். சப்போஸ் நோட்டீஸ் ஆர் ரிப்போர்ட் வரல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 40 போகலாம், லெட்டர் ரைட்டிங்க்கு போகலாம், சரிங்களா? அப்புறம் 42 பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், நோட் மேக்கிங் ஆர் சம்மரி, இதை எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், இந்த எரர் ஸ்பாட்டிங் மட்டும் தயவு செஞ்சு போகாதீங்க. எரர் ஸ்பாட்டிங்லாம் உங்களுக்கு 5மே தரவாக தெரியுது, தெரிஞ்ச ஆன்சர்ஸாக வந்திருக்கு அப்படின்னா
தெரிஞ்ச கொஷின்ஸ் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அந்த கொஷினை எழுதி மார்க் வாங்கிடலாம். சரிங்களா? அப்போ இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ டைம் வந்து உங்களுக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 12 to 12:30 half an hour கூட நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பே இல்லை. சரிங்களா? 12 to 12:30 இந்த பார்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அப்போ 30 minutes வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பே இல்லை. ஏன்னா தெளிவாக எழுதி மார்க்கை வந்து ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணுற ஏரியா இது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 45. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 5 minutes எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ 12:30 to 12:35 ஒரு 5 minutes வந்து இந்த மெமரி போயம் எழுதுறதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 46. டெவலப்பிங் ஹிண்ட்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷினுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 15 minutes நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ரெண்டுத்தில் எதுன்னு கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. 2 கொடுத்துருப்பாங்க, எது எழுத போகிறோன்னு சூஸ் பண்ணிட்டு அப்போ 12:35 to 12:50. ஓகே. ஒரு 15 minutes வந்து நீங்கள் இதுக்கு எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக கொஷின் நம்பர் 47. இந்த 47லேயே நான் ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கேன். என்னென்னா 47 A B இருக்கும், B சூஸ் பண்ணாதீங்க, ஏவே சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷனே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 15 minutesல இதுவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். 10 to 15 minutes. ஓகேவா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டிஃபிகல்ட் லெவல் ஆஃப் த கொஸ்டின். உங்களுக்கு எந்த மாதிரி காம்ப்ரிஹென்ஷன் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து டிஃபர் ஆகும். சரிங்களா? சில பேர் வந்து நீங்கள் 10 minutesல கூட முடிச்சிடலாம், சில பேருக்கு டைம் ஆகலாம் கூட. சரிங்களா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு 12:50 to 1:05 இது வரைக்கும் டைம் கொடுக்குறேன். இதுக்குள்ளே நீங்கள் 15 minutes or 10 minutesல கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இது வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிருப்பீங்க. இப்போ டைம் வந்து 1:05 ஆயிடுச்சு. நமக்கு பேப்பர் வந்து கலெக்ட் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 1:15 கலெக்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? 10 minutes இருக்குது. இந்த 10 minutesல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக வந்து செக் பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் எல்லா கொஷினும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோமான்னு செக் பண்ணுங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் தப்பு இல்லாமல் போட்டிருக்கோமா, எல்லா கொஷின் நம்பர் போட்டிருக்கோமான்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு எங்கெங்கே நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும், எங்கெங்கே ஹைலைட் பண்ணணும், எந்தெந்த கொஷினுக்கு அப்புறம் நம்ம பென்சிலால் லைன்ஸ் ட்ரா பண்ணணும், இதெல்லாம் செக் பண்ணி கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேரண்டீடாக நீங்கள் வந்து இங்கிலீஷில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட்.